லேவியர் அதிகாரம் 13. தொழுநோய் பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது. ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறிசிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றாள். அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் உடலில் நோய் இருக்கும் இடத்தை குரு பார்க்க, அந்த இடத்தில் முடி வெண்மையாக மாறி நோயிருக்கும் பகுதி அவர் உடலில் உள்ள மற்ற தோற்பகுதிகளை விட குளிர்ந்திருந்தால் அது தொழுநோய் ஆகும். அவரை பார்த்த குரு அவரை தீட்டுடையவர் என முடிவு செய்வார். அவர் உடலின் மேல் வெள்ளைப்படலம் இருந்தும் அந்த இடம் மற்ற பகுதிகளில் உள்ள தோலை விட குழிவாய் இராமலும் அதன் மீதுள்ள முடி வெண்மை ஆகாமலும் இருந்தால் குரு அவரை 7 நாள் தனியாக பிரித்து வைப்பார். 7ஆம் நாள் அவரை பார்க்கும்போது நோய் பரவாமல் குறைந்திருந்தால் மீண்டும் 7 நாள் குரு அவரை தனியாக பிரித்து வைப்பார். 7ஆம் நாளில் மீண்டும் அவரை அழைத்து பார்வையிடுவார். நோய் பரவாமலும் குறைந்தும் இருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்பு சொல்வார். ஏனெனில் அது சொறிசிரங்கு மட்டுமே. இருப்பினும் அவர்தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் தீட்டு அற்றவர் ஆவார். தீட்டு அற்றவர் என அறிவிக்கப்பட்டவர் தம்மை குருவுக்கு காட்டிய பின் மறுபடியும் சொறிசிரங்கு அவர் உடலில் ஏற்பட்டால் அவர் தம்மை குருவிடம் காட்ட வேண்டும். மீண்டும் சொறிசிரங்கு அவர் உடலில் இருப்பதை குரு கண்டால் அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார். அது தொழுநோய் ஆகும். ஒரு மனிதர் தொழுநோயாளி எனில் அவர் குருவிடம் கொண்டு வரப்படுவார். தோலில் வெண்ணிற தடிப்பு இருந்து அது முடியை வெண்மையாக மாற்றி திறந்த புண்ணாக இருக்கிறது என குரு கணிப்பார். அது அவர் உடலில் நெடுநாளாயிருக்கும் தொழுநோய் ஆகும். இதனால் குரு அவரை தீட்டுடையவர் என அறிவிப்பார். அவரும் தனியாக பிரித்து வைக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர் தீட்டுடையவரே. வெண்குட்டம் உடலில் பரவி நோயாளியின் தலைமுதல் கால் வரை காண்கிற எல்லா இடங்களிலும் தோலில் படர்ந்திருந்தால் குரு அவரை சோதித்து பார்க்க வேண்டும். அவர் உடல் முழுவதும் நோய் படர்ந்திருந்தால் அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். உடல் முழுவதும் வெண்மையாகிவிட்டதால் அவர் தீட்டு அற்றவர் ஆவார். ஆனால் திறந்த புண் காணப்படும் நாளில் அவர் தீட்டுள்ளவர் ஆவார். எனவே திறந்த புண்ணை கண்டால் அவர் தீட்டுள்ளவர் என அறிவிப்பார். திறந்த புண் தீட்டுடையது, எனவே அது தொழுநோய் ஆகும். திறந்த புண் மாறி வெண்ணிறம் அடைந்தால் அவர் குருவிடம் வருவார். குரு அவரை சோதித்து பார்ப்பார். நோய் தழும்பு வெண்மையாக மாறிற்றெனில் அவரை தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். அவரும் தீட்டு அற்றவர் ஆவார். உடலில் கட்டி ஏற்பட்டு அது குணமாகி கட்டி இருந்த இடத்தில் வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மரு தோன்றினால் அதனை குருவுக்கு காட்ட வேண்டும். குரு அதை சோதித்து பார்ப்பார். அந்த இடம் மற்ற தோலை விட தாழ்ந்து அந்த இடத்தில் முடி வெண்மையாக மாறியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது கட்டியால் உண்டான தொழுநோய் ஆகும். குரு அதை சோதித்து பார்க்கும்போது அதில் வெள்ளை முடி இல்லை என்றும் மற்ற தோலை விட குளிந்திராமல் சற்று கருமையாக மட்டும் உள்ளது என்றும் கண்டால் அவர் அவரை 7 நாள் தனியாக பிரித்து வைப்பார். தோலில் புள்ளி படர கண்டால் அது தொழுநோயின் அடையாளம் ஆகும். அவர் தீட்டு உடையவர் என குரு அறிவிப்பார். வெள்ளை மரு பரவாமல் அது இருந்த இடத்தில் மட்டும் இருந்தால் அது கட்டியின் தழும்பு மட்டுமே. எனவே அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். ஒருவரது உடலில் நெருப்பு பட்டதனால் தீக்காயம் ஏற்பட்டு நெருப்பு பட்ட இடத்தில் சிவப்பு அல்லது வெண்மையான மரு தோன்றினால் அவரை குரு சோதித்து பார்க்க வேண்டும். அந்த மருவில் முடி வெண்மையாக மாற அந்த இடம் தோலை பார்க்கிலும்
குழிவாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தொழுநோய் ஆகும். அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய்தான். அதை சோதித்து பார்க்கும் குரு அந்த மருவில் வெள்ளை முடி இல்லை என்றும் அது மற்ற தோலை விட குளிந்திராமல் சற்று கருமையாக உள்ளது என்றும் கண்டால் அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை சோதித்து பார்த்து தோலில் அது பரவி இருந்தால் அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய் ஆகும். தோலில் அந்த மரு பரவாமல் அவ்விடத்திலேயே சற்று கருமையாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தடிப்பு ஆகும். அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். அது நெருப்பால் ஏற்பட்ட வடு மட்டுமே. ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ நோய் ஏற்பட்டால் குரு அந்த நோயை சோதித்து பார்க்க வேண்டும். நோய் உள்ள இடம் குழிவாகவும் முடி பொன்னிறமாகவும் குறைவாகவும் இருந்தால் தீட்டு என குரு அறிவிப்பார். அது தாடையிலோ தலையிலோ ஏற்படும் சொறி வகையான தொழுநோய் ஆகும். குரு அதை சோதித்து பார்த்து அவ்விடம் மற்ற தோலை விட குளிந்திராமல் இருந்து அதில் கருப்பு முடியும் இல்லை என்றால் குரு 7 நாள் அவரை தனியாக பிரித்து வைப்பார். 7ஆம் நாளில் அவரை குரு சோதித்து பார்ப்பார். அந்த சொறி படராமலும் அங்கு மஞ்சள் முடி இல்லாமலும் மற்ற தோலை விட குழிவு இல்லாமலும் இருந்தால் அவர் சொறி இருக்கும் இடம் நீங்களாக மற்ற இடங்களை சிரைத்து கொள்வார். மீண்டும் குரு அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் குரு சோதித்து பார்க்கும்போது தோலில் சொறி பரவாமல் மற்ற தோலை விட குளிந்திராமல் இருந்தால் அவர் தீட்டு அற்றவர் என அறிவிப்பார். தம் ஆடைகளை துவைத்த பின் அவர் தூய்மையாவார். தூய்மையானவராக அறிவிக்கப்பட்ட பின் உடலில் சொறி படர்ந்தால் குரு அவரை சோதித்து பார்ப்பார். தோலில் சொறி பரவி இருந்தால் முடி மஞ்சள் நிறமா என குரு பார்க்க தேவையில்லை. அவர் தீட்டுள்ளவர் ஆவார். சொறி குறைந்து அந்த இடத்தில் கருப்பு முடி முளைத்ததெனில் சொறி குணமாயிற்று என்பது பொருள். அவர் தீட்டற்றவராய் இருக்கிறார். அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். ஓர் ஆண் அல்லது ஒரு பெண்ணின் உடலில் வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டால் குரு சோதித்து பார்ப்பார். அவை அவர்களுடைய மேல் தோலில் மங்கின வெண்ணிறத்தில் இருந்தால் அவை தோலில் தோன்றுகிற வெள்ளை தேமல் ஆகும். அவர் தூய்மையானவரே. முடி உதிர்ந்து ஒருவருடைய தலை மொட்டையானாலும் அவர் தூய்மையானவரே. முன்புற தலைமுடி உதிர்ந்து அரை மொட்டையாய் இருந்தால் அவரும் தூய்மையானவரே. மொட்டை தலையில் செந்நிறம் கலந்த வெண்மையான புண் உண்டானால் அது தொழுநோயின் தொடக்கம் ஆகும். குரு அவரை சோதித்து பார்ப்பார். அவரது மொட்டை தலையிலோ அரை மொட்டை தலையிலோ உடலின் தோலில் தோன்றும் தொழுநோய் போன்ற செந்நிறம் கலந்த வெண்மையான தடிப்பு இருந்தால் அவர் தொழுநோயாளியே. எனவே அவர் தீட்டுப்பட்டவர். அவர் தீட்டு உள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேல் உதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் ஆவார். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருக்க வேண்டும். ஆட்டு மயிர் அல்லது பஞ்சு நூலால் செய்யப்பட்ட உடையில் அல்லது பஞ்சு நூலும் ஆட்டு மயிரும் சேர்த்து நெய்யும் பாவில் அல்லது ஊடு நூலில் அல்லது தோல் ஆடையில் அல்லது தோலால் செய்யப்பட்ட எதிலும் தொழுநோயின் அடையாளம் தோன்றி உடையிலோ தோல் ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோல் அல்லது தோலினால் செய்யப்பட்ட எதிலாவது நோய் பச்சை அல்லது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் அது தொழுநோயே ஆகும். குருவுக்கு அதை காட்ட வேண்டும். குரு அந்த நோயை சோதித்து பார்த்து நோய் தீண்டியதை 7 நாள் தனியாக வைத்து 7ஆம் நாளில் அதை கவனிக்க வேண்டும். உடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோல் ஆடையிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ
இருந்தால் அது வளரும் தொழுநோய் ஆகும். அது தீட்டானது ஆகும். அந்த நோயுள்ள ஆட்டு மயிராலோ பஞ்சு நூலாலோ ஆன உடையையும் பாவையும் ஊடு நூலையும் தோல் ஆடையையும் தோலால் செய்யப்பட்ட எதையும் சுட்டரிக்க வேண்டும். ஏனெனில் அது வளரும் தொழுநோய் ஆகும். அது நெருப்பில் சுட்டரிக்கப்பட வேண்டும். உடையிலோ பாவிலோ நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய் பரவவில்லை என குரு கண்டால், குரு நோய் தீண்டியதை கழுவ சொல்லி 2ஆம் முறையும் 7 நாள் தனியாக பிரித்து வைப்பார். அது கழுவப்பட்ட பின் அதை சோதித்து பார்ப்பார். நோய் ஏற்பட்ட பகுதி நோய் பரவாதிருந்தும் நிறம் மாறாதிருந்தால் அது தீட்டானது ஆகும். அது உட்புறம் இருந்தாலும் வெளிப்புறம் இருந்தாலும் அதை நீ நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும். கழுவப்பட்ட பின் நோய் குறைந்து விட்டது என குரு கண்டால், அந்த பகுதியை உடையிலிருந்து தோல் ஆடையிலிருந்து அல்லது பாவு அல்லது ஊடு நூலிலிருந்து கிழித்தெறிந்துவிட வேண்டும். ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ நோய் மீண்டும் காணப்படுமாயின் அது பரவும். எனவே நோய் தீண்டியதை நெருப்பில் எரிக்க வேண்டும். ஆடையோ பாவோ ஊடு நூலோ தோலால் செய்யப்பட்ட எதுவோ கழுவிய பின் அந்த நோய் நீங்கி போகும். 2ஆம் முறை கழுவிய பின் அது தூய்மையானது ஆகும். ஆட்டு மயிர் உடை, பஞ்சு நூல் உடை, பாவு, ஊடு நூல், தோலால் செய்யப்பட்ட பை ஆகியவற்றுள் எதுவும் தீட்டுடையதா தீட்டற்றதா என அறிவதற்கு தொழுநோய் பற்றிய சட்டம் இதுவே. லேவியர் அதிகாரம் 14. தொழுநோய் கண்டபின் தூய்மை செய்தல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: தொழுநோயாளியின் தீட்டு அகற்றும் நாளில் அவரை குறித்த சட்டம் இதுவே. அவர் குருவிடம் அழைத்து வரப்பட வேண்டும். குரு பாளையத்திற்கு வெளியே வந்து அவரை சோதித்து பார்க்க வேண்டும். தொழுநோயாளியின் நோய் குணமாயிற்று என குரு கண்டாள், தீட்டு அகற்றப்பட இருப்பவருக்காக உயிருள்ள குறையற்ற 2 குருவிகளையும் ஒரு கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வருமாறு பணிப்பார். மண் பாண்டத்தில் ஊற்று நீரை எடுத்து அதில் குருவி ஒன்றின் கழுத்தை அறுப்பார். உயிருள்ள குருவியையும் கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவை அனைத்தையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரில் கழுத்து அறுக்கப்பட்ட குருவியின் குருதியில் தோய்த்து தொழுநோயால் தீட்டுப்பட்டு தூய்மையாக்கப்பட இருப்பவரின் மீது 7 முறை தெளிப்பார். பின் அவரது தீட்டை அகற்றுமாறு உயிருள்ள குருவியை திறந்த வெளியில் விட்டுவிடுவார். தீட்டு அகற்றப்படுபவர் தம் உடைகளை துவைத்து தம் தலையை மலித்து நீராடியதும் தூய்மையாவார். பின்பு பாளையத்திற்கு சென்று 7 நாள் தம் கூடாரத்திற்கு வெளியே தங்கியிருப்பார். 7ஆம் நாளில் தம் தலை, தாடி, புருவம் ஆகியவற்றையும் மீதமுள்ள முடி அனைத்தையும் மழுங்க சிரைத்து தம் உடைகளையும் உடலையும் நன்கு கழுவி தூய்மையாவார். 8வது நாள் 1 வயது நிரம்பிய பழுதற்ற ஓர் ஆட்டையும் 2 கிடா குட்டிகளையும் 20 படி அளவுள்ள மரக்காலில் 10இல் 3 பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படைகளையும் ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டு வர வேண்டும். தூய்மைப்படுத்தவிருக்கும் குரு தீற்று அகற்றப்படவிருக்கும் மனிதரையும் பலி பொருள்களையும் சந்திப்பு கூடார வாயிலுக்கு கொண்டு வருவார். பின்னர் குரு ஆழாக்கு எண்ணெயையும் கிடாய் குட்டிகளில் ஒன்றையும் குற்றம் நீக்கும் பலியாக ஒப்பு கொடுப்பார். ஆண்டவர் திருமுன் ஆராத்தி பலியாக அவற்றை செலுத்துவார். பாவம் போக்கும் பலிக்கும் எரிபலிக்கும் உரியவற்றை வெட்டும் தூய இடத்தில் கிடாய் குட்டியையும் வெட்டுவார். இந்த குற்றபலி நீக்கும் பலி பாவம் போக்கும் பலி போன்று குருவுக்கு உரியது. ஏனெனில் அது மிகவும் தூய்மையானது. குற்றம் நீக்கும் பலியின் குருதியில் குரு சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்படவிருப்பவரின் வலக்காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் பூசுவார். பின்பு குரு அந்த ஆழாக்கு எண்ணெயில் சிறிது
தம் இடக்கையில் ஊற்றி தம் வலக்கை விரலை அதில் தோய்த்து 7 முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார். தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட இருப்பவரின் வலக்காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்பு பூசிய குற்றப்பழி நீக்கும் பலி குருதியின் மீது அவர் பூசுவார். பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்பட இருப்பவரின் தலையில் தடவி ஆண்டவர் திருமுன் அவருக்கு கரை நீக்கம் செய்வார். பாவம் போக்கும் பலியை செலுத்தி தீட்டு அகற்றப்படவிருப்பவருக்கு தீட்டு நீங்க குரு கரை நீக்கம் செய்வார். பின்னர் எரிபலிக்குரியதை வெட்டுவார். எரிபலியையும் உணவு படையலையும் பலிபீடத்தில் படைப்பார். இவ்வாறு குரு கரை நீக்கம் செய்ய அந்த மனிதர் தூய்மையாவார். இவற்றை செலுத்த இயலாத ஏழையாய் இருந்தால் அவர் குற்றபலியை போக்க ஆரத்தி பலியாகவும் குறை நீக்க பலியாகவும் ஒரு கிடாய்க்குட்டியையும் உணவு பலியாக 20 படி அளவுள்ள மரக்காலில் 10 1 பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆளாக்கு எண்ணெயையும் தம் நிலைமைக்கு ஏற்ப 2 புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளையும் கொண்டு வர வேண்டும். ஒன்று பாவம் போக்கும் பலியாகவும் மற்றது எரிபலியாகவும் அமையும். அவற்றை அவர் 8ஆம் நாளில் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் தம் தீட்டை அகற்றிக் கொள்வதற்காக கொண்டு வர வேண்டும். குற்றபலி நீக்கும் கிடாய்க்குட்டியையும் ஆளாக்கு எண்ணெயையும் குரு வாங்கி ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக காட்டுவார். குற்றபலி நீக்கும் கிடாய்க்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தில் சிறிது பிடித்து தீட்டு அகற்றப்படவிருப்பவரின் வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் பூசுவார். பின்னர் அவர் தம் இடக்கையில் சிறிது எண்ணெயை ஊற்றி தம் வலக்கை விரலை அதில் தோய்த்து 7 முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார். தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட இருக்கிறவரின் வலக்காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்னர் பூசிய குற்றபலி நீக்கும் பலிக்குருதியின் மீது அவர் பூசுவார். பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்பட இருப்பவரின் தலையில் தடவி ஆண்டவர் திருமுன் அவருக்கு கரை நீக்கம் செய்வார். பின்னர் தீட்டு அகற்றப்பட இருப்பவர் தம் நிலைமைக்கு தக்கவாறு கொண்டு வந்த புறா எனினும் புறா குஞ்செனினும் அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் உணவு படையலோடு படைப்பார். இவ்வாறு குரு தீட்டு அகற்றப்படவிருப்பவருக்கு ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். தம்மை தூய்மையாக்கிக் கொள்ள போதுமானவற்றை கொண்டு வர இயலாத தொழுநோயாளிக்கு உரிய சட்டம் இதுவே. தொழுநோய் வீடு. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியதாவது: உங்களுக்கு உடமையாக நான் வழங்கும் கானான் நாட்டிற்கு நீங்கள் வந்த பின்னர் அங்குள்ள ஒரு வீட்டில் தொழுநோயை நான் வரச் செய்தால் அந்த வீட்டின் உடைமையாளன் தன் வீட்டில் நோய்க்கான அறிகுறி தென்படுகிறது என குருவுக்கு அறிவிக்க வேண்டும். குரு நோயை சோதித்து பார்க்க செல்லும் முன் வீட்டிலுள்ள அனைத்தையும் வெளியேற்றுமாறு கட்டளையிடுவார். இல்லையேல் வீட்டிலுள்ள அனைத்தும் தீட்டென கருதப்படும். பின்னர் நோயை சோதிப்பதற்காக குரு வீட்டினுள் நுழைவார். அவர் நோய் பற்றியிருக்கும் இடத்தை பார்வையிடுவார். வீட்டு சுவர்களில் பச்சையும் சிவப்புமான கரை இருந்து அப்பகுதி சுவர் பரப்பை விட குழிவாயிருந்தால் குரு வீட்டை விட்டு வெளியே வந்து வாயிலை 7 நாள் அடைத்து வைப்பார். 7ஆம் நாள் மீண்டும் வந்து சோதித்து பார்ப்பார். அங்கு நோய்க்குறி சுவர்களில் பரவ கண்டால் அந்த இடத்திலுள்ள கற்களை பெயர்த்து நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் போட பணிப்பார். வீட்டின் உட்சுவரை செதுக்கி செதுக்கப்பட்ட பூச்சு மண்ணை நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்டிவிட்டு பெயர்த்த கற்களுக்கு பதிலாக வேறு கற்களை கொண்டு வந்து வேறு மண்ணை எடுத்து பூசச் சொல்வார். கற்களை மாற்றி சுவரை கொத்தி பூசி புதிதாக்கிய பின்னர் அந்நோய் வீட்டில் மீண்டும் தென்பட்டால் குரு வந்து பார்ப்பார். நோய் வீட்டில் இடம்பெற்றதெனில் அது வளரும் தொழுநோய், அது தீட்டு ஆகும். எனவே வீட்டை இடித்து
அதன் கற்களையும் மரங்களையும் மண்ணையும் நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் போட வேண்டும். வீடு மூடப்பட்டிருக்கும் நாள்களில் அதனுள் செல்பவன் மாலை வரை தீட்டுப்பட்டவன் ஆவான். வீட்டிலேயே படுத்திருந்தவனும் அவ்வீட்டில் உணவு உண்டவனும் தங்கள் உடைகளை வெளுக்க வேண்டும். வீடு பூசப்பட்ட பின் குரு மீண்டும் வந்து அங்கு நோய் பரவவில்லை என கண்டால் அந்த வீடு தூயது என அறிவிப்பார். ஏனெனில் நோய் குணமாகிவிட்டது. வீட்டின் கரையை நீக்க 2 குருவிகள், கேதுரு கட்டை, சிவப்பு நூல், யூசோப்பு ஆகியவற்றை குரு எடுப்பார். ஒரு குருவியை மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீரில் கொள்வார். கேதுரு கட்டையையும் யூசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் கொல்லப்பட்ட அக்குருவியின் குருதியிலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 முறை தெளிப்பார். குருவியின் குருதி, ஊற்று நீர், உயிருள்ள குருவி, கேதுரு கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல் ஆகியவற்றால் வீட்டை கரை நீக்கம் செய்வார். உயிருள்ள குருவியை குடியிருப்புக்கு வெளியே மைதானத்தில் விட்டுவிட வேண்டும். இவ்வாறு வீட்டிற்கான கரை நீக்கம் செய்ததும் அது தூய்மையாகும். இது அனைத்து தொழுநோய்க்கும், சொறிக்கும், உடையுள்ள கரைக்கும், வீட்டு நோய்க்கும், வீக்கம், சிரங்கு, வெள்ளைப்படை ஆகியவற்றுக்குமான சட்டமாகும். எப்போது தீட்டு, எப்போது தூய்மை என முடிவு செய்வதற்குரிய தொழுநோய்க்கான சட்டமும் இதுவே. லேவியர் அதிகாரம் 15. உடலில் ஏற்படும் தூய்மையற்ற ஒழுக்கு. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியது: ஒருவனுக்கு விந்து ஒழுக்கு இருப்பின், உடலிலிருந்து அது வெளிப்பட்டாலும் உடலுள் அடக்கி வைக்கப்பட்டாலும் அது அவனுக்கு தீட்டு ஆகும். விந்து ஒழுக்கு உடையவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டு ஆகும். அவன் அமரும் இருக்கை அனைத்தும் தீட்டே. அவன் படுக்கையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். விந்து ஒழுக்கு உடையவன் அமர்ந்தவற்றின் மீது அமர்பவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். அவன் உடலை தொடுபவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். அவன் தீட்டற்ற ஒருவன் மீது உமிழ்ந்தாள் இவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். அவன் ஏறி செல்லும் சேணமும் தீட்டுப்பட்டதாகும். தீட்டுப்பட்டவன் அடியில் இருக்கும் எதையும் தொடுபவன் மாலை மட்டும் தீட்டுப்பட்டவனாய் இருப்பான். அதை சுமப்பவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். அவன் தன்னை தண்ணீரில் கழுவாது இருக்கும்போது தன் கையால் எவனை தொட்டாலும் அவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். அவன் தொடும் மண் பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். மரத்தாலான பாண்டங்களும் தண்ணீரில் அலசப்பட வேண்டும். அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால் அவன் தன்னை தூய்மைப்படுத்த 7 நாள் காத்திருக்க வேண்டும். பின்பு அவன் தன் உடைகளை துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவியதும் அவனது தீட்டு அகலும். 8ஆம் நாள் 2 காட்டு புறாக்களை அல்லது 2 புறா குஞ்சுகளை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் குருவிடம் கொடுக்க வேண்டும். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் செலுத்தி அவனுக்காக ஆண்டவர் திருமுன் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். விந்து கழிந்தவனும் தன் உடலை கழுவுவான். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். விந்து பட்டவனுடைய ஆடையும் தோளுடையும் நீரால் கழுவப்பட வேண்டும். மாலை மட்டும் அவை தீட்டாயிருக்கும். அவனுடன் அவன் மனைவி படுத்திருந்தால் இருவரும் தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பார்கள். மாத விலக்கில் இரத்த பெருக்குடைய பெண் 7 நாள் விலக்காய் இருப்பாள். அவளை தொடுபவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பார். மாத விலக்கின் போது எதன் மீது படுக்கிறாளோ
எவற்றின் மீது அமர்கிறாளோ அவை அனைத்தும் தீட்டே ஆகும். அவள் படுக்கையை தொடுபவர் அனைவரும் தம் உடைகளை துவைத்து நீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாய் இருப்பார்கள். அவள் அமரும் மனையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாய் இருப்பான். அவளுடைய படுக்கையின் மீது அவள் அமர்ந்த மனையின் மீதும் இருந்த எதையாகிலும் தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டாய் இருப்பான். ஒருவன் அவளுடன் படுக்கும்போது அவளுடைய தீட்டு அவன் மீது பட்டது என்றால் அவன் 7 நாள்கள் தீட்டுடையவன் ஆவான். அவன் படுக்கும் எந்த படுக்கையும் தீட்டே ஆகும். பெண் ஒருத்திக்கு உரிய மாதவிலக்கு நாள்கள் கடந்தும் உதிரப்பெருக்கு நீடித்தாள். அந்த நாள்கள் எல்லாம் விலக்கு நாள்களைப் போல் தீட்டானவையே. அந்த நாள்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் விலக்கு கால படுக்கைக்கு ஒத்ததே. அவள் அமரும் அனைத்தும் தீட்டு காலத்தில் இருப்பது போன்றே விலக்காய் இருக்கும். அவற்றை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து நீரில் குளிக்க வேண்டும். மாலை வரை அவன் தீட்டாய் இருப்பான். அவள் தன் இரத்தப்பெருக்கு நின்ற பின் 7 நாள்கள் கழித்து தீட்டு அற்றவள் ஆவாள். 8ஆம் நாள் 2 காட்டு புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை சந்திப்பு கூடார வாயிலில் குருவிடம் கொண்டு வருவாள். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் ஒப்புக்கொடுத்து அவளுக்காக ஆண்டவர் திருமுன் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நடுவே இருக்கும் எனது தங்குமிடத்தை தீட்டாக்கி சாகாதபடிக்கு நீங்கள் அவர்களுடைய தீட்டுகளிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும். விந்து ஒழுகினாலும் விந்து அழிவினாலும் தீட்டானவனுக்கும் தன் விலக்கினால் நோயுற்றவளுக்கும் உடல் தூய்மையற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீட்டாயிருப்பவர்களோடு படுத்தவனுக்கும் உரிய சட்டம் இதுவே.